தேவயானி, சில மரபுகள் நமக்கு புதுசாவும் வினோதமாவும் தெரியலாம். ஆனா அதை அனுசரிக்கிறதும் கடைப்பிடிக்கிறதும் நம்மளோட வழக்கம். அதை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. அதை தாண்டறதுக்கும் அதை மாத்துறதுக்கும் நம்ம எப்பவாவது முயற்சி பண்ணா அது வம்சத்துக்கே நம்ம ஏற்படுத்துற தோஷமாயிடும். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. சரிக்கா. அடியே, இத்தனை பேர் முன்னாடி என்னை இவ்ளோ அவமானப்படுத்திட்டல. வீட்டோட மூத்த மருமகங்கிற சிம்மாசனத்துல உக்காந்துக்கிட்டு எங்க எல்லாரையும் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கியா? நந்தன் குடும்பத்தோட பொறுப்பையும் கடமையையும் உன் தோள்ல சுமக்கிற மாதிரி எவ்ளோ நல்லா நடிக்கிற. சரி, எல்லாரும் கிளம்பலாம். நீங்க போய் பூஜை சாமான் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. வாங்க போலாம். பரம்பரையா வர நெக்லஸ போட்டுக்கிற உரிமையே உனக்கு தான் இருக்கு. இந்த வைர வாளை தொடுற உரிமையே உனக்கு மட்டும்தான் இருக்கா? நானும் இந்த நந்தன் குடும்பத்தோட மருமக தானே. உனக்கு இருக்கிற அதே உரிமையும் அதிகாரமும் எனக்கும் ஏன் இருக்கக்கூடாது? மாத்திரண்டி, பரம்பரை பழக்கத்தை நான் மாத்தி காட்டுறேன். பார்த்துக்கிட்டே இரு. என் காலுக்கு கீழே செருப்பா உன்னை மாத்தி காட்டுறேன். அப்பா, நீங்க என்ன இங்க? வாட் a surprise. சர்ப்ரைஸ் கொடுக்கறது எனக்கு பழக்கம், உனக்கு சந்தோஷம்னு உனக்கு தான் தெரியுமே அரவிந்தா. ஆமா மாமா, அதனால தான் உங்க வருகைக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்கப்பா. இப்பதான் பூஜையை ஆரம்பிக்க போறோம். பூஜையை ஆரம்பிக்க போறேன், அது நல்ல விஷயம்தான். ஆனா முறைப்படி தான் அதை செய்யறேன்னு தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலப்பா. வைரவாள் பூஜையை யார் பண்ணணும்னு சொல்லு. நந்தன் குடும்பத்தோட மூத்த மருமக. அதனால தானே ஒவ்வொரு வருஷமும் நானே அதை பண்றேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த பண்டிகைக்கு வரும். நந்தன் குடும்பத்தோட மூத்த மருமகளா நீ எது வரைக்கும் இந்த பூஜையை பண்ணலாம்? உனக்குன்னு ஒரு மருமக வர வரைக்கும். போன வருஷம் வரைக்கும் தான் நந்தன் குடும்பத்தோட மூத்த மருமகளா இந்த வைர வாளுக்கு பூஜை பண்ற உரிமை அதிகாரம் உனக்கு இருந்தது. ஆனா இந்த வருஷத்துல இருந்து உன்னுடைய மூத்த மருமகளான லக்ஷ்மி மட்டும்தான் இந்த பூஜை செய்யறதுக்கு தகுதியான. ஆமா, குடும்பமே கொண்டாடுற இந்த பண்டிகையில லக்ஷ்மி மட்டும் இல்லனா எப்படி? வீட்டு மருமகளை அங்க தனியா விட்டுட்டு எப்படி வந்தீங்க? அது வந்துப்பா. லக்ஷ்மி எனக்கு எல்லாத்தையும் சொன்னா. லக்ஷ்மிக்கு ஹெல்த் சரியில்லைன்னு அவ என்னதான் சொன்னாலும் நீங்க எப்படி அவளை விட்டுட்டு வரலாம்? உங்க கூடவே உங்க வீட்டு மருமகளையும் கூட்டிட்டு வரணும்ல. நீங்க கூட்டிட்டு வரல, அதான் நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிருக்கேன். அவளை வீட்டுல தனியா விட்டுட்டு வர பிடிக்காம என் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு துணையா இருக்கட்டுமேனு அவ தங்கச்சியும் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் அப்பவே நீ சொன்ன மாதிரி நாங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். வைரவாள் பூஜை செய்யற பொறுப்பை உன் மருமகளுக்கு ஒப்படைச்சிட்டு.
சரிங்கப்பா. அம்மா லக்ஷ்மி, இந்த அணையா தீபத்தை ஏத்துமா. உன் புருஷனோட சேர்ந்து இந்த அணையா தீபத்தை ஏத்தி இருக்க லட்சுமி. இந்த புனிதமான விளக்குல இருந்து வர வெளிச்சம் உங்களோட கணவன் மனைவிங்கிற உறவை 100 வருஷம் சந்தோஷமா ஜொலிக்க வைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? அந்த அம்மன் அருளால உனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். ரொம்ப நன்றி தாத்தா. ஹன்சிகா, இந்த தாத்தா என்ன ஹன்சிகா லூசு மாதிரி பேசுறாரு? ஏன் என்னாச்சு மனிஷா? விவாகரத்து கொடுத்துட்டு கொஞ்ச நாள்ல பெரிய போறவங்கள 100 வருஷம் சந்தோஷமா இருங்கன்னு வாழ்த்திக்கிட்டு இருக்காரு. ஐயோ மனிஷா, அண்ணாவும் இந்த லக்ஷ்மியும் விவாகரத்து பண்ண விஷயம் தாத்தாவுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அவருக்கு தெரிஞ்சா இந்த விஷயம் வேற மாதிரி போயிடும். மொத்த குடும்பத்தையும் உண்டிலன்னு ஆக்கிடுவாரு. இந்த அணையா விளக்கு ரொம்ப புனிதமானது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. விஜயதசமி வரைக்கும் இந்த அணையா விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் இது அணையக்கூடாது. இந்த அணையா விளக்க அணையாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு இந்த வைரவாளுக்கு சொந்தக்காரியான லக்ஷ்மி தான் கவனமா பாத்துக்கணும். இந்த அணையா தீபம் விஜயதசமி வரைக்கும் அணையாம எரியறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை நீங்க தான் பாத்துக்கணும். கண்டிப்பா புரோஹிதரே. ஆனா ஒரு வார்த்தை மட்டும் உண்மை, இந்த அணையா விளக்கு நடுவுல அணைஞ்சிடுச்சுன்னா அது நல்லதுக்கு இல்ல. அதனால இந்த தீபத்தின் ஜோதி எந்த காரணம் கொண்டும் தடையை ஏற்படுத்தக்கூடாது. எக்காரணத்து கொண்டும் அந்த விளக்க அணையாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். லக்ஷ்மி, உன்னை எல்லார் முன்னாடியும் சந்தி சிரிக்க வைக்கிறதுக்கு, உன்னை கை நீட்டி காட்டி அவமானப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த அணையா தீபம் அணையாம பாத்துக்கிற பொறுப்பை நீ எடுத்துக்கோ, அத அணைக்கிற பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன்.